ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, தமிழ் புக் ஃபஸ்ட்டு லெசன் இயல் 1ல் தமிழின் இனிமை உடைய புக் பேக் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கலைக்கு ஆன்சர் கரும்பு. கலைக்கு ஆன்சர் கரும்பு. ஸோ வெயிட் பண்ணுங்க. கலைக்கு ஆன்சர் கரும்பு. செகண்ட் ஒன் கன்னி இடை. கன்னி இடைனாலே இப்போ கன்னி கூட்டல் அவ்வளோ ரொம்ப ஈஸி. இடை ஈவன். ஸோ கன்னி கூட்டல் ஈடை. பனிமலர் என்பதை சேர்த்து எழுதும் கிடைக்கும் சொல் என்னது? பனி கூட்டல் மலர். அப்போ பனி மலர். அதுக்கு முன்னாடி ஒரு மா வச்சு அது மேலே பொலி வச்சா இம். ஸோ ஆவன் தான் பனி மலர். ஸோ புள்ளிலாக்கு தேவையில்ல. ஸோ ஆவன் பனி மாலை. நான் சொன்னது தப்பு, மன்னிச்சிருங்க. ஸோ பனி மலர் இது கிடையாது, இதுதான். ஸோ கலை இடை இதுக்கு ஆன்சர் வந்து கா. ஸோ இதோட ஆன்சர் நான் வந்து இங்கே எழுதுகிறேன். கா இருங்க. இதோட ஆன்சர் நான் இங்கே எழுதுகிறேன். கா லை. ஸோ இப்போ இந்த என்னால் இது பண்ண முடியல. ஸோ எனக்கு ஸ்பேஸுக்கு பேஜில் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து காலை. காலை அதாவது இந்த காளையை போட்டு என்ன சொல்கிறது, இந்த காளையை போட்டு இடைக்கு வந்து இந்த இடை. ஸோ கலை கூட்டல் இடை. காலை இந்த காலை போட்டுருணும். இந்த காலை போட்டுருணும். அப்புறம் இடைக்கு இந்த இடை போடணும். ஸோ இந்த இடை போடணும். ஸோ என் உயிர். என் கூட்டல் உயிர். ஸோ என் உயிர் ஏ இன். ஸோ என் உயிர் என் என். இப்போ என் வந்து இப்படி தான் வரும். உயிர் வந்து இருங்க, நம்ம உயிர் தான். அதாவது உயிர். இதோ இந்த உயிர் தான் வரும். ஸோ அடுத்து பால். இந்த பால் இதெல்லாம் வந்து நம்ம இது வேணாம். ஸோ இது அவ்வளோ எக்ஸாமுக்கு வர்றதுக்கு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. நாளைன எக்ஸாமில் இது வரல. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம் வாங்க. அறிவா பண்பா பட்டிமன்றம். ஸோ இந்த லெசன் வர 2025க்கு 2025 புக்கு என்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்த லெசன் வந்து அறிவு நிலா தான். அறிவு நிலான்னு ஒரு லெசன் வரும். அறிவு நிலாவில் ஸோ அடுத்து வந்து என்ன சத்தம், இந்த லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இவன் பேர் செலியன். இவன் பேர் வந்து செலியன். இவன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். ஆடு மேய்க்கும் போது ஒரு மரத்து கீழே போய் படுக்கிறான். அங்கே குரங்கு சத்தமாக இருக்குது. குரங்கு சத்தம் தாங்க முடியலன்ட்டு வேற மரத்து கீழே போய் படுக்கிறான். அவன் படுத்து அப்படியே தூங்குறான். திடீர்னு தூங்கினப்ப ஆடுங்களாம் கத்த ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் யானையெல்லாம் அலறுது, எல்லாம் கத்துது. அப்புறம் புலி வர உருள், பாம்பெல்லாம் நடுங்கி உள்ளே போகுது. புலி அது அவனுக்கு எப்படி தெரியுதுன்னா புலி உருளாக தெரியுது. இல்லை, ஃபஸ்ட்டு நரி வந்தது. ஒரு சத்தத்தில் ஃபஸ்ட்டு நரி வந்தது. அவன் உடனே அவன் வச்சு இந்த குச்சியை மடக்கி அம்பு மாதிரி செஞ்சு அவன் தைரியத்தில் விட்டான். ஸோ அவன் தைரியத்தில் விட்டனால இந்த நரி குத்திக்கிட்டு அப்படியே ஓடி போயிடுச்சு. அப்புறம் திடீர்னு இந்த புலி உரல் வந்தது. இந்த புலி உரல் வந்தோடனே அவனுக்கு தெரிஞ்சு அவன்
அந்த காட்டு விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறான். அடுத்து நான் ஸ்கூல் போகும்போது அவன் நண்பர்களோட பகிர்ந்துக்கிட்டான். ஸோ வாங்க நம்ம புக் பேக் போர்ஷன் பார்க்கலாம். இதோ பாருங்க, யானை பிளியுது, மயில்லாம் ரொம்ப அலறி போகுது, இந்த குதிரைலாம் பேசிக்குது, அப்படி பாம்புலாம் அதோட கோட்டைக்கு போகுது. ஓகே வாங்க பார்க்கலாம். நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்வது மரபு. ஸோ அது பேர் வந்து மரபு. யானை வந்து என்ன பண்ணும்? பிளிரும். ஸோ யானை வந்து பிளிரும். ஆந்தை இப்போ வந்து என்ன பண்ணும்? ஒளி மரபு. ஆந்தை அலரும் என்பது ஒளி மரபு. ஒளி மரபு. புலியின் இனிமை பெயர் எல்லாரும் நினைப்பீங்க புலிக்குட்டி, புள்ளிப்பிள்ளை, புள்ளிக்கன்று. ஆனா புள்ளி பரல். பூ பறித்தாள் என்பது வினை மரபு. ஸோ இந்த மேட்ச் வந்து 2025 புக்கில் இல்லை, இப்போ 2025 புக் என்கிட்ட இருக்குது. இது வந்து பழைய இது. ஸோ ஆனால் 2025 புக்கில் இந்த இதுவெலாம் இருக்குது, இந்த கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து என்ன சத்தம் இயல் 1 என்ன சத்தம் துணை பாடம் லெசன். இந்த துணை பாடம் லெசன் என்ன சத்தம், இந்த லெசன் வந்து படிச்சுக்கோங்க. பட் என்னுடைய இது 2025 புக்கில் இந்த லெசன் வேறு மாதிரி வந்திருக்கு. ஆனால் எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து இந்த லெசன் தான். அப்புறம் புக்கு மாறிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நீ இந்த லெசனே படிச்சுக்கோங்க போதும். புக் பேக் இதே தான் வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த லெசனோட ரிலேட்டிவ் தான் அது. ஆமாம், இந்த லெசனோட கொஞ்சம் ரிலேட்டிவ் தான் அது. ஸோ நீங்கள் லெசன் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டது தான். அந்த மாற்றின சேஞ்சஸ்லாம் வராது புக் பேக்காக, நீங்கள் கற்றுக்கினது தான் வரும். ஸோ இன்னைக்கு இயல் 1 துணை பாடம் என்ன சத்தம் ஒடே முடிச்சுக்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.